தமிழ் சினிமாவில் இளம் ரசிகர்களோட இசை ரசனைய கடந்த சில ஆண்டுகளா ஆக்கிரமிச்சிட்டு இருக்க இசையமைப்பாளர்னா அது அனிருத் தான். ரஜினிகாந்த், அஜித், விஜய், கமல்ஹாசன், சூர்யா, அல்லு அர்ஜுன், ஜூனியர் என்டிஆர்ன்ட்டு முன்னணி நட்சத்திரங்களோட படங்களுக்கு தொடர்ந்து இசையமைச்சு இந்திய அளவிலான பிரபலமா உயர்ந்திருக்காரு. அதே நேரம் புதுமுக இசையமைப்பாளரா இருக்க சாய் அபயங்கரும் அடுத்தடுத்த பெரிய படங்கள்ல ஒப்பந்தமாகி அடுத்த அனிருத் அப்படின்ற அடையாளத்தோட ரசிகர்கள் கிட்ட பேசப்பட்டு இருக்காரு. இந்நிலையில இந்த போட்டிக்கு புதிய திருப்பமா பாத்தீங்கன்னா மலையாள திரையுலகோட சென்சேஷன் இசையமைப்பாளர் சுசின் ஷியாம் தமிழ் சினிமாவுல களமிறங்கி இருக்கிறது பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கு. நடிகர் சூர்யாவுடைய 47வது திரைப்படம் மூலமா இவர் தமிழ்ல இசையமைப்பாளரா அறிமுகமாகிறாரு. ஏற்கனவே இந்த படத்தோட படப்பிடிப்புலாம் முடிவடைஞ்ச நிலையில படக்குழு வெளியிட்டு இருக்க மேக்கிங் வீடியோ தான் இப்ப சமூக வலைதளங்கள்ல வேகமா பரவிக்கிட்டு இருக்கு. அந்த மேக்கிங் வீடியோவுல இடம்பெற்று இருக்க பேக்ரவுண்ட் மியூசிக் பாத்தீங்கன்னா ரசிகர்களோட கவனத்தையும் ஈர்த்திருக்கு. சில நிமிடங்களே இடம்பெற்று இருந்த இசை அப்படின்னாலும் அதுல சுசின் ஷியாமோட தனித்துவமான ஸ்டைல் தெளிவா வெளிப்பட்டு இருக்கிறதா ரசிகர்கள் கருத்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இதனால படத்தோட முழு ஆல்பமும் பேக்ரவுண்ட் மியூசிக்கும் எப்படி இருக்குன்ற எதிர்பார்ப்பு இப்பவே அதிகமாகி இருக்கு. மலையாள திரையுலகில் சுசின் ஷியாம் கடந்த சில ஆண்டுகளா தொடர்ந்து வைரல் ஹிட் பாடல்களையும் வலுவான பேக்ரவுண்ட் மியூசிக்கையும் கொடுத்து தனக்குன்னு மிகப்பெரிய ரசிகர் பட்டாளத்தையே உருவாக்கி இருக்காரு. காதல், ஆக்ஷன், த்ரில்லர்னு எந்த வகை படமா இருந்தாலும் கதையோட உணர்வுகளை இசை மூலமா உயிர்ப்பிக்கிற திறன் கொண்ட இசையமைப்பாளரா இவரை பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. அதனாலதான் தமிழ் ரசிகர்களும் இவரோட அறிமுகத்தை ஆவலோட எதிர்நோக்கி இருந்தாங்க. தமிழ் சினிமாவுல இப்ப அனிருத்தோட ஆதிக்கம் செலுத்திக்கிட்டு இருக்க நிலையில சாய் அபயங்கர் அடுத்த பெரிய இசையமைப்பாளரா உருவெடுக்க ஆரம்பிச்சிருக்காரு. ஆனா சுசின் ஷியாமோட வருகை இந்த போட்டிய முற்றிலும் வேற பாதைக்கு கொண்டு போகும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. குறிப்பா சூர்யாவுடைய 47வது திரைப்படத்தோட இசை ரசிகர்கள் கிட்ட பெரிய வரவேற்பை பெற்றா தமிழ் சினிமாவுல முன்னணி இயக்குனர்கள் மற்றும் தயாரிப்பாளர்களோட கவனம் சுசின் ஷியாம் பக்கம் திரும்புறதுக்கும் வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. ஜீத்து மாதவன் இயக்கத்துல உருவாகி இருக்க சூர்யாவுடைய 47வது திரைப்படம் ரசிகர்கள் கிட்ட மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கு. ரோமானியம், ஆவேசம் போன்ற வெற்றி படங்களை இயக்குன ஜீத்து மாதவன் இந்த படம் மூலமா நேரடியா தமிழ் சினிமாவுல அறிமுகமாகிறாரு. சூர்யாவுடைய 2வது தயாரிப்பு நிறுவனமான லகரம் ஸ்டுடியோஸ் தான் இந்த படத்தை தயாரிக்கிறாங்க. இந்த படத்துக்கு சீன் அப்படின்ற டைட்டில் வச்சிருக்கிறதாவும் ஒரு தகவல் போய்கிட்டு இருக்கு. பாப்போம் சுசின் ஷியாம் தமிழ் சினிமாவுல ஒரு ரவுண்ட் வருவாரா அப்படின்றத நீங்க நம்ம கமெண்டா பதிவிடுங்க.